பிரபாகரன் திரைப்படம் ரீ-ரிலீஸ் ஆனதை விஜயகாந்தின் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். இவர் 1979ஆம் ஆண்டு வெளியான அகல்விளக்கு திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். கே செல்வமணி இயக்கத்தில் விஜயகாந்த் நடிப்பில் கடந்த 1991ஆம் ஆண்டு வெளியான படம் தான் கேப்டன் பிரபாகரன். இது விஜயகாந்தின் 100வது திரைப்படம். இந்த படத்துல தான் விஜயகாந்திற்கு கேப்டன் என்ற அடைமொழி கிடைச்சது. இந்த படத்துல சரத்குமார், மன்சூர் அலிகான், ரூபினி, லிவிங்ஸ்டன், ரம்யா கிருஷ்ணன் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் 34 ஆண்டுகள் கழிச்சு கடந்த 22ஆம் தேதி ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தின் முதல் காட்சியை ரசிகர்களுடன் சேர்ந்து விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா குடும்பத்தோடு பார்த்தாங்க. படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த பிரேமலதா, கேப்டன் பிரபாகரன் படத்தில் கேப்டன் மாவீரன் போல நடிச்சிருக்காரு, மாவீரனுக்கு மனைவியாக வாழ்ந்ததை நினைச்சு பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில கேப்டன் பிரபாகரன் படத்தை விஜயகாந்தின் பிறந்த நாள் அன்று இயக்குனர் பேரரசு, வி உதயகுமார், செல்வமணி, மன்சூர் அலிகான் மற்றும் பல நடிகர்கள் ஒன்னா சேர்ந்து படம் பார்த்திருக்காங்க. பாட்டுக்கு இயக்குனர் பேரரசு தன்னையே மறந்து மன்சூர் அலிகானுடன் சேர்ந்து ஆட்டம் போட்டு மன்சூருக்கு முத்தம் கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் ட்ரெண்டிங் ஆயிருக்கு.